வணக்கம். புது தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜெயராஜ் அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இன்றைய புது தங்கள் நிகழ்ச்சியில் சென்னையில் புதுசாக தொடங்கியிருக்கிற மெட்ரோ ரயிலில் ஸ்டாலின், விஜயகாந்த், வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் மக்களோட மக்களாக பயணம் செய்திருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து பயணம் செய்யல, தனித்தனியாக தான் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து பயணம் செய்தால் புதிதாக கூட்டணி முயற்சியானு நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அடுத்த பகுதியில் தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய இயலாது அப்படின்னு தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்குது. அதை பற்றி பேசலாம். கடைசி பகுதியில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிவு 2016 பொதுத் தேர்தலுக்கான முன்னோட்டம்னு சொல்வதன் மூலமாக ஜெயலலிதா தனக்குத்தானே ஆறுதலும் பாதுகாப்பும் தேடிக்கிறார் அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி பேசலாம். மெட்ரோ ரயிலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், பாஜக மாநில துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் தனித்தனியே புதன்கிழமை நேற்று பொதுமக்களோடு பயணம் செய்தனர் அப்படின்னு ஒரு செய்தி. 3 பேரும் சேர்ந்து பயணம் செய்யல, சேர்ந்து பயணம் செய்தால் கூட்டணிக்கான முயற்சியான்னு சொல்லி ஒரு பேச்சு வந்திருக்குதோ. அவங்க சந்திச்சு பேசவும் இல்லை, வேறு நேரத்தில் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஜெயராஜ், இது முதல் நேரடி அனுபவத்திற்காக இவர்கள் பயணம் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல இது ஒரு அரசியல் ஸ்டண்ட் அப்படின்னு பார்க்கணுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டண்ட்ன்றதுக்கு இல்ல, அதை நீங்க ஒருவருடைய பயணத்தை நேரடி அனுபவத்துக்காக நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகன்னு சொல்லிடுவீங்க. மூன்று பேருடையுமே நீங்க ஸ்டண்ட்னு சொல்ல மாட்டீங்களா? இல்ல, ஒருத்தரை அப்படி பிரித்து நாம் பேச முடியாது இல்லையா? இல்லை, அதாவது இதுல குறிப்பா பார்க்கணும்னா மெட்ரோ ரயிலினுடைய தந்தை அவர் தான், தளபதி மு க ஸ்டாலின் தான். அதை ஜப்பான் நாட்டிற்கு 27 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து 14,600 கோடி ரூபாய் பெற்று மத்திய அரசோடு பல உறவுகள் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவர்கள் பங்கையும் பெற்று மாநில அரசு பங்கையும் இங்கே உடனடியாக வழங்கி ஒரு திட்டத்தை தொடங்கணும். இதுல 1.5 ஆண்டு அது எப்படி இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நேரடியாக பார்ப்பதற்காக அவர் போயிருக்காரு. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் ஜெயலலிதா அதை நேரடியாக தொடங்கி வைக்கவில்லை, ரயிலில் மக்களோடு மக்களாக பயணிக்கவில்லை என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இது ஒரு முயற்சி. அதுதான் அது ஏன் அப்படி நாங்கள் அதை பண்ண வேண்டிய கட்டாயத்தை ஜெயலலிதா அம்மையார் தான் உருவாக்கினார். குறிப்பாக டெல்லி மெட்ரோ ரயிலையும் பெங்களூரு மெட்ரோ ரயிலையும் தொடங்கி வைத்த அந்த மாநில முதல்வர்கள் அந்த ரயிலில் அன்றைக்கே பயணம் செய்தார்கள், நேரடியாக தொடங்கி வைத்தார்கள். 14,600 கோடி ரூபாய் திட்டத்தை தொடங்கி ஒரு பொத்தானிலே வீடியோ கான்பரன்ஸ்லே தொடங்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன, அலட்சியம் என்ன? அதுதான் நீங்கள் கேள்வி. அது அலட்சியமாக பார்க்க முடியுமா, இல்ல வேற ஏதேனும் சிக்கல் உங்களுக்கு இருக்கா? இல்லை, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. அவங்க நேற்று கூட பத்திரிகையாளர் ஒரு சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகைக்கான செய்தியில் சொல்லியிருக்காங்க, உடல்நிலை காரணம் காட்டி தற்போது சில பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பது. அதான் அதுக்கான காரணத்தை தவிர மற்றபடி 10,000 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தை தாம் போய் தொடங்கி வைக்கக்கூடாது என்ற வேற எந்த நோக்கமும் இல்லை. காரணம், அதற்கான முன்னோட்டமாக பரிசோதனை ஓட்டத்தின் போதும் இதர ஆய்வுகளின் போதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது புகைப்படங்கள், செய்திகள்லாம் வெளிவந்திருக்கிறது. அதனால் அதில் போய் ஆய்வு செய்து தரமான தொடர்வண்டி இங்கே பயணிக்கணும், பொதுமக்களுக்கு சேவை கொடுக்கணும் அப்படின்னு நினைத்த முதலமைச்சர் அவர்கள் 10,000 கோடி ரூபாயில் தொடங்கி வைக்கப்படுகின்ற ஒரு திட்டத்தை தானே போய் தொடங்கக்கூடாது என்கிற எந்த ஒரு உள்நோக்கமும் அது இல்லை. அது வேண்டுமானால் மற்றவர்களால் அது உள்நோக்கம் கற்பிக்கப்படலாம். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரை, மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரையில் அந்த உள்நோக்கத்தோடு அதை புறக்கணிக்கவில்லை. தனக்கு ஏற்பட்ட திடீரென்ற உடல்நலத்தின் கோளாறின் காரணமாக அன்றைய நிகழ்வுகளிலும் நேற்று நடந்த இப்தார் நோன்பு நிகழ்விலும் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை அவர் தெளிவாக தனது அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனா இப்ப ஜெயராஜ் சொல்லும் போது சொல்றாருல, அவங்க ஒரு தரப்பு வெளியிலேயே வராம வெளியில வர்றதை குறைச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு தரப்பு எதிர்த்தரப்பு மக்களோட மக்களாக ஐக்கியமாகி இருக்கிறோம் அப்படிங்கறத வெளிப்படுத்தும் விதமாக நடவடிக்கைகளை தகவமைச்சுக்கிறாங்க. அப்போ அந்த டிஃபரன்ஸ் நேற்று தான் முதல் முறையாக அந்த அறிக்கை வந்திருக்கு. திடீரென்ற உடல்நல குறைவு காரணமாக இஃப்தார் நோன்பு துறக்கும் விழால வரல அப்படின்னு சொல்லி அந்த நேற்று தான் வந்திருக்குது. அது வரைக்கும் மக்களுக்கு அது குழப்பமான செய்தியாகத்தானே இருக்கும். இல்ல, அவங்க வெளியில மக்களை சந்திப்பதற்கு யோசிக்கிறாங்க, இவங்க அப்படி இல்லையே. இன்றைக்கு இப்ப ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்தாங்க, வாகனங்கள்ல எல்லா பகுதிகளுக்கும் போய் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொதுமக்களை சந்தித்தார்கள். அதனால அவர் வெளியில வர வேண்டிய தருணத்தில் கண்டிப்பாக வந்திருக்கிறார். ஆனா இந்த காலச்சூழல், இந்த நேரம் அவரால் அதில் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நேற்று இப்தார் நோன்புக்காக தான் அந்த அறிக்கையை தவிர மெட்ரோ ரயில் தொடக்க விழாவுக்கு அந்த அறிக்கை இல்லை. இல்லை, அதை நம்ம நேற்று தான், அதுக்கு முன்னாடியே மெட்ரோ ரயில் தொடக்க விழா. அதை தாண்டி 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் சோதனை ஓட்டம் நடைபெற்றது.
அதுக்கு முன்னாடியே அந்த அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தோடனே மெட்ரோ ரயிலில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி மோனோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இப்படி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி அதில் ஒரு ஆர்வம் இல்லாமல் அதில் வந்து மாநில அரசு மெத்தன போக்கை கடைபிடித்ததன் காரணமாக இன்னும் கூட 7 மாதத்திற்கு முன்னாடியே அது பணிகள் தயாராகி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு அந்த நிறுவனம் போக இருந்துச்சு. சரி, அதனால வந்து அவங்க அதுல முழுமையான ஈடுபாடு அதுதான் உங்களுடைய கருத்து. சரி, குறிப்பிட்ட கால இடைவெளியில மீண்டும் மீண்டும் மு.க. ஸ்டாலினோ விஜயகாந்தோ வானதி சீனிவாசனோ இந்த பயணத்தை மேற்கொள்வார்களா? இப்போது ஆரம்ப கட்டத்தில் இருந்த அதே நிலைமை, அதே பளபளப்பு, அதே மெயின்டெனன்ஸ் எப்பவும் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகவோ அல்லது தெரிந்து கொள்வதற்காகவோ தெரிந்த செய்தியின் அடிப்படையில தங்களுடைய கோரிக்கைகளையோ போராட்டங்களையோ நடத்துவதற்காகவோ குறிப்பிட்ட கால இடைவெளியில இவங்க தொடர்ந்து இதே மாதிரி பயணத்தை அவசியம் ஏற்பட்டால் திமுக செய்யும், தளபதி செய்வாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சி திடீர்னு துணை முதல்வராக இருக்கப்ப கூட ஒரு கண் தெரியாத ஒரு மாணவியினுடைய வீட்டுக்கு ஒரு நாள் காலையில திடீர்னு போயிட்டு அந்த மாணவியினுடைய குறையை அவர் வீட்டில் கேட்டார். அதனால வந்து அவர் எப்பொழுதுமே வந்து மக்களோட நெருக்கமாக பழகுகின்ற ஒரு தலைவர் தான். தொடர்ச்சியா வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கிலோமீட்டர் வாகனத்திலே போயிட்டு மக்களை வந்து சந்திச்சார், பல இடங்கள்ல பேசினாங்க. அது வந்து இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு சாதனையை தான் நான் பார்க்கிறேன். தலைவர் கலைஞருக்கு பிறகு அதிகமாக சுற்றுப்பயணங்களை தமிழ்நாட்டில் மேற்கொள்கிற ஒரு தலைவராகத்தான் நாம் அவரை பார்க்கிறோம். அதை குறிப்பாக மக்கள் அவரை ரசிப்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இப்ப மதுரையில் நடந்த அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நீங்க பார்த்துருக்கலாம். நேரடியாக அவர் நினைச்சிருந்தா காரில் வந்து இறங்கியிருக்க முடியும். அந்த தொண்டர்கள் மத்தியில், மக்களுக்கு மத்தியில், தொண்டர்களுக்கு மத்தியில் அவர் நடந்து வந்ததையும் நாம பார்த்தோம். அப்படி எப்பொழுதும் அவருடைய நடவடிக்கை வந்து மக்களோடு இருக்கிற செயல்பாடாக இருக்கிறது. நேற்றுக்கு நடந்தது வந்து திரு விஜயகாந்த் அவர்களும் இவங்க வானதி அம்மாவும் வந்து வந்தது வந்து எதேச்சாக நடந்ததா இருக்கலாம், கோயின்சிடென்ட்டாக கூட இருக்கலாம். அது திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்டது, அது அன்றைக்கு நடக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டதாக எனக்கு தெரியல. அது எதேச்சாக நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை இது ஒரே நாளில் நடந்ததன் காரணம் நீங்கள் நினைப்பதை போல ஒரே நேரத்தில் நடக்காமல் ஒரே நாளில் நடந்தது வரவேற்கத்தக்கதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஒரே நேரத்தில் நடக்கவில்லைன்னு சொல்றீங்க, ஒரே நாளில் நடந்தது நல்லது தானே? ஒரே நாள்ல நடந்தது வரவேற்கத்தக்கதுன்னு சொன்னா அதுல இருந்து என்ன நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கா, புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? இல்ல, அதாவது மெட்ரோ ரயில் திட்டம் பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் திறந்திருக்கிறாங்க, வரவேற்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கான கிரெடிபிலிட்டின்னு சொல்வார்கள், நான் தான் கொண்டு வந்தோம், தாங்க தான் மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ற தோரணையை நாட்டு மக்களுக்கு அதுக்கு எடுப்பதற்கான ஒரு பயணத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்கிறார். பாரதிய ஜனதா அரசாங்கத்தினுடைய பிரதியாக வானதி இதை சொல்றாங்க, எங்க அரசு தான் இதுக்கு எல்லாம் பணமும் கொடுத்துருக்கு, நாங்க தான் உதவி பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இதுல பங்கு இருக்குன்னு சொல்வதற்கு அவர் அதை முயற்சிக்கிறார். விஜயகாந்த் ஏற்கனவே இதை உடனே தொடங்கணும்னு சொல்லி நான் டெல்லியில் போய் மனு கொடுத்துருக்கிறேன், எனக்கு இதில் பங்கு இருக்குன்னு காட்டிப்பதற்கான முயற்சி அவர் மேற்கொள்கிறார். ஆக ஒரு மக்களுக்கான ஒரு திட்டத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற போது அதில் தனக்கு பங்கு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்கு அதில் தாங்கள் தான் இதை முயற்சி செய்து கொண்டு வந்தோம் என்பதை, அதாவது ஒரு தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் அதற்கான பிரதிபலன் சென்றுவிடக் கூடாது என்பதை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சி, ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக தன் பக்கம் இதை ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, தேமுதிக என்று சொல்லக்கூடிய விஜயகாந்த் தலைமையிலான அரசியல் கட்சி இவை மூன்றும் நேற்று முயன்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்னதான் முயன்றாலும் அவர் சொன்னது போல் திரு ஸ்டாலின் அவர்கள் பயணம் செய்கிறார், மக்களை சந்திக்கிறார், அதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்லவில்லை. ஆனால் எவ்வளவுதான் இவர்கள் முயன்றாலும் தமிழ்நாட்டில் மக்கள் மனங்களில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோடு மிக பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுகின்றதாகட்டும் அல்லது தொண்டர்கள் பலம் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுக்கோப்பான கிளை அமைப்புகளை கொண்ட கட்சி, மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஆனால் வெகு மக்களிடத்தில், சாதாரண அடித்தளத்தில் இருக்கிற ஏழை எளிய பாட்டாளி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த பெண்கள் மத்தியில் அபார வளர்ச்சியும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் திகழ்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க 3 பேரையும் சொல்றீங்க, ஆனா எந்த விதமான அரிதாரமும் இல்லாம, முகப்பூச்சும் இல்லாம, நேரடியாக போலியான வேஷங்கள் இல்லாம, போலியான வார்த்தைகள் இல்லாம நேரடியாக விஜயகாந்த் சொல்லிட்டாரு, மெட்ரோ ரயில்ல பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது, அதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற எந்த விதமான காரணம் உண்மைக்கு மாறான பொய்யான ஒரு தகவல். திரு விஜயகாந்த் அவர்களோ இல்ல நானோ திரு ஸ்டாலின் அவர்களோ யாரோ
வெளிநாடுகளுக்கு சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவில இல்ல, அது right. எந்த நீங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லா போனாலும் trainலயும் எல்லா எல்லா trainலயும் இடங்களிலும் மெட்ரோ ரயில்ல இவர்கள் பயணித்திருப்பார்கள். எல்லா ஊர்லயும் பயணிச்சிருக்காங்க. ஆனா சென்னையில வந்திருக்கு, நம்ம ஊர்ல வந்திருக்குல்ல சார், நம்ம ஊர்ல பாக்கும்போது அதுல பாக்குறது எப்படி இருக்குன்னு பாக்குற ஒரு உணர்வு, ஒரு இல்ல, ஆர்வம். அந்த ஆசை நீங்களே சொல்லுங்க. இவர் ஒரு பிரதான ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அவர் வந்து முன்னாள் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக துணை முதலமைச்சராக இருந்தவர். இன்றைக்கு சட்டமன்றத்தில் திமுகவின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் வரிசையிலும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒருவர். இவர்கள் எல்லாம் இந்த பயணத்தை அந்த நாளில் குறிப்பிட்டு பயணம் செய்வதற்கு நான் சொன்னது, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அரசுக்கும், இன்னைக்கு தமிழ்நாடு இதுல நிதி தந்திருக்கு, தமிழ்நாடு அரசுடைய பங்களிப்பு இதில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இருக்குது இல்ல, அது வந்து அதை அடிப்படை செய்வதற்கு, அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை அடிப்படை செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கிறேன் தவிர ஆசைக்கு நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் திரும்ப வரேன். இதே விஜயகாந்த் இன்னும் ஒரு 5 ஆண்டு கழிச்சு இதே மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி ஆசை நிறைவேற்ற அவர் தயாரா இருக்கிறாரா? நீங்க சொல்லுங்க. எத்தனை பேருந்துகள், அரசு பேருந்துகள், ஓட்டையெடுப்பு பேருந்துகள் இருக்கிறது, அதுல போய் பயணம் செய்த எதிர்க்கட்சி தலைவர் இது அரசுக்கு சுட்டி காட்டலாம்ல? அப்பெல்லாம் அதுக்கெல்லாம் அரசாங்க பேருந்துல பயணம் செய்ய மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இதே தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் பயணம் செய்கின்ற சென்னையில் இருக்கிற சாதாரண இந்த பறக்க ரயில் திட்ட ரயில் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதுல திரு விஜயகாந்த் திரு ஸ்டாலின் ஏறி பயணம் செய்த நம்ம ஊர் பறக்க ரயில் எப்படி இருக்கு என்பதை வெளி உலகத்துக்கு காட்டலாம் இல்ல? இதை வந்து தனக்கான ஒரு சாதகமான ஒரு சூழலை மாற்றுவதற்கான தவிர இதில் நான் கேட்கிறேன், ஏன் பறக்க ரயில் திட்டத்தில் என்னைக்காவது திரு ஸ்டாலின் அவர் வேளச்சேரி அவருடைய தொகுதிக்கு விடப்பட்ட அந்த தொடர் வண்டி அதுல பயணம் செய்து தொகுதி இல்ல வேளச்சேரி வரைக்கும் போச்சு, அது அவர் முன்னாள் வேளச்சேரிக்கு தங்கியிருந்த வீடு, தொகுதியில் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு போற அந்த தொடர் வண்டியில ஏறி இது என்னுடைய நான் தங்கி இருக்கிற வேளச்சேரி பகுதிக்கு போற பறக்க ரயிலாச்சே, இது வசதி வாய்ப்போடு இருக்குதா, இது எப்படி இருக்குது என்பதை பார்வையிட்டு இந்த மக்களுக்கான நிறைகுறைகளை சுட்டி காட்டுவதற்கு முன் வந்திருக்கிறாரா? இல்ல திரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் பொது பிரச்சனைக்காக நான் சொல்லுகின்ற இந்த அரசுடைய நலச்சட்டங்கள், அரசுடைய போக்குவரத்து குறைபாடுகளையோ அல்லது வேறு விதமான வசதியின்மையை குறித்து விவாதிப்பதற்காக இவர் சென்று அப்படி வெதுமக்களுக்கு தோண்டி இருக்கிறாரா? ஆம்பூருக்கு போனாரு, பிரச்சனைகளை போய் பார்த்தார். 2 நாளைக்கு முன்னாடி நெற்களஞ்சியத்துக்கு போயிட்டு பார்த்தாரு. சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்து சாதனங்களை, வாகனங்களை இவங்க பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு. இல்ல சார், நடைமுறைக்கு ஓவாத விஷயங்களை அண்ணா சுட்டி காட்டுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஒரு புதிய திட்டம் தொடங்கப்பட்ட திட்டமா அது பறக்கும் ரயில் திட்டம், புதிய திட்டம். அன்னைக்கு பறக்கும் ரயில் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது யாருடைய ஆட்சியில? நீங்கள் வந்து இன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய எல்லா திட்டங்களும் நீங்க பாத்தீங்கன்னா கத்திப்பாரா எல்லா திட்டங்களையும் திமுக தான் செயல்படுத்தியது. நாங்க ஒரு கட்டத்திலும் என்றைக்கு செயல்படுத்தணுமோ அன்றைக்கு நாங்க அன்னைக்கு பயணம் பண்ணிருக்காரு. அன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து எடுத்துறீங்களா இருக்கு, ஏன் பண்ணல, ஏன் அன்னைக்கு பண்ணல, இன்னைக்கு ஏன் பண்ணல, இன்னைக்கு பண்ணிருக்காருல்ல. மெட்ரோ ரயில் முதலமைச்சர் பண்ணல, நாங்க பண்றோம். முதலமைச்சர் போக வேண்டியது இடத்துல அவர் போல, அதான் நாங்க போறோம். அதான் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான புதிய முதலமைச்சர்கள் ஒரு செல்வாக்கு, அவங்களுடைய நடவடிக்கைகளுடைய செல்வாக்கு இதுல பிரதிபலிக்குதா? இப்ப சென்னையில இருந்து திருச்சிக்கு ஒரு போக்குவரத்து தொடங்கி வைக்கிறோம்னு வச்சுங்க. சென்னையில இருந்து திருச்சிக்கு போக்குவரத்துல பேருந்துல முதலமைச்சர் போய் ஆகணுமா, இல்ல ஒரு போக்குவரத்து அமைச்சர் போய் ஆகணுமா? சொல்ல வரல, இல்ல தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நான் கேக்குறது அன்னைக்கு போல இன்னைக்கு போல இன்னைக்கு போனோமா, அவ்வளவுதான் இந்த கேள்வி. திரு ஸ்டாலின் அவர்கள் பயணம் செஞ்சது ஒரு நல்ல நோக்கத்துக்காக கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதுல பயணம் செய்து தான் இருக்கையில் அமர செல்கின்ற போது ஒருவர் பொது பயணி கட்சி தோன்றியா அவரை வந்து அதுக்கு வந்து விஜயகாந்த் மட்டும்தான் அந்த பேரும் புகழுக்கு உரியவராக அவர் அடிப்பதும் தொண்டர்களை திட்டுவதும் ஓங்கி குத்துவதும் சொல்லுவது. ஆனா நான் உண்மையிலே சொல்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு நபர் அல்ல. ஆனா அவரே பொது பயணியே அல்லது கட்சி தொண்டரையே பொது இடத்தில் கை நீட்டி அடித்திருக்கிறார் என்ற செய்தி தான் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம், சித்தரிக்கப்பட்ட தகவல். அண்ணா வந்து சட்டமன்ற உறுப்பினர், அந்த அப்படி நடக்கக்கூடிய நபரே இல்ல, அவரே சொல்லிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், அது எதை சூழ்நிலை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் அடிக்கல, அவரு தள்ளி போக சொன்னார், அவ்வளவுதான். தள்ளி போக சொன்னது ஏன் தள்ளி போக சொன்னாருன்னா அந்த நபர் எந்த மாதிரி நிலைமையில இருந்தாருன்றதுதான். பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்காதீங்க, சட்டம் போடாதீங்க, தள்ளி போங்கன்னா சொன்னாரே தவிர நீ என் பக்கத்துல நிக்காத தள்ளி போன அவர் சொல்லல. இதை வந்து பூடாகரமா வந்து இப்ப ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அவர் மேல, இவரு ஒரு இந்த இவரோட பயணத்தை வந்து மறைக்கணும், அதுதான் இவருடைய நோக்கமா இருக்கு.
தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்ப முடியாது, ஏன்னா நிதிநிலை சரியில்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக உயர்நீதிமன்றத்தில் நேற்று சொல்லியிருக்கிறாங்க. வேல்முருகன், நிதிநிலை சரியில்லை அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மனம் இருந்தால் வழி இருக்கும். நிதியை உருவாக்குறதோ நிதியை அதுக்காக செலவழிக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்க அனுமதிக்கிறத தான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அதற்கு காரணமாக தெரியுதே தவிர நிதிநிலைங்கிற காரணம் சரியான காரணமாக தெரியல. நீங்க எப்படி பார்க்கல? இந்த கருத்தில் நான் உடன்படுறேன். அதாவது பொதுவாக கடந்த 10 ஆண்டு காலமாக சட்டப்பேரவையில் நான் உறுப்பினராக இருந்தபோது தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன், அங்கு நடக்கிற அந்த விவாதங்களை நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எங்கள் கட்சியினுடைய கொள்கை கூட அதுதான். சட்டமன்றத்தில் மக்கள் வாக்களித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அந்த மக்களுக்காக பேசுகிறார்களா என்பது பொதுமக்களுக்கு, வாக்களிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். தான் தொகுதியில் நடக்கின்ற விஷயங்களையும் தான் தொகுதிக்கு தேவையானதையும் அங்கு முதலமைச்சரோடு அமைச்சர்களோடு வாதிட்டு அந்த உரிமையை அவர்கள் பெற்றுத்தரக்கூடியவர்களுக்குத்தான், அந்த தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்களுக்குத்தான் நாம் வாக்களித்திருக்கிறோம் என்கிற மனநிறைவை அவர்கள் அடைவதற்கான அந்த வாய்ப்பையும் அந்த சூழலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவது அந்த நேரடி ஒளிபரப்பு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழக அரசுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரலையின் ஊடாக, இந்த ஊடகத்தின் வாயிலாக, புதிய தலைமுறையின் வாயிலாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நிச்சயமாக இதற்கு நிதியை காரணம் காட்டி இதை தவிர்க்காமல், இதை பெருந்தன்மையோடு தமிழ்நாட்டில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்திய அளவிலேயே எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத ஏழை எளிய பாமர மக்களுக்கு சென்றடைகின்ற பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பல்லாயிரம் கோடிக்கணக்கான நிதியை பல்வேறு நிதி சுமைக்கும் இடையிலே நடத்துகிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது நிச்சயம் சட்டமன்றம் நடப்பது ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சம் ஒரு 60 நாட்களிலிருந்து 90 நாட்களுள்ளாகத்தான். இந்த நாட்களில் இதை ஒளிபரப்புவதிலே மிகப்பெரிய பொருள் செலவு ஆகிவிடாது, அரசுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துவிடாது. ஆக இதை ஒளிபரப்புவதற்கு தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய வேண்டுகோளும் அதுதான். ஜெயராஜ், உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமா அதை ஒளிபரப்பணும் சார். ஒளிபரப்பணும். நேரடி ஒளிபரப்பு செய்வதன் மூலம் தான் நாட்டு மக்களுக்கு சில உண்மைகள் தெரிய வரும். ஏன் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வெளிநடப்பு செய்கிறார்கள் என்பதும் தெரியும். ஆளுங்கட்சி எப்படி எதேச்சிய மனப்பாக்கம் நடந்து கொள்கிறார் என்பதும் தெரியும். வென்றவன் சொல்வதெல்லாம் வேதமா என்ற வார்த்தை இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. சட்டசபையில் அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்பது நிலை மாறி மக்கள் பிரச்சனை என்றைக்கு பேசுகிறார்களோ அன்றைக்கு தான் சட்டமன்றமாக இருக்கும். இப்பொழுது இவர் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் சரி, கலைஞர் ஆட்சியிலும் சரி, இப்பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இவர் பேசுகின்ற அந்த பேச்சு வெளியுறவு ஆரோக்கியமான விவாதம். இப்போ எங்களை போன்றவர்கள் சட்டப்பேரவையினுடைய அந்த புத்தகங்களை போய் படிக்கின்ற பொழுது, நூலகத்தில் போய் படிக்கிற பொழுதுதான் தெரிகின்றது வேல்முருகன் அண்ணன் எப்படி பேசியிருக்காரு. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், நீங்க அவருடைய இதை நீங்க சட்டமன்ற ஆவணங்கள்ல போய் பார்த்து படிச்சிருவீங்க. அவர் நிகழ்ச்சிக்குள்ள சொல்றாரு, அவர் உறுப்பினராக இருந்த 10 வருடங்களில் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த 4 வருடங்கள் இல்ல, அதற்கு முந்தைய 10 வருடங்கள், கிட்டத்தட்ட அது 15 வருஷமா பார்க்கலாம். இந்த 15 வருடங்களுக்கு முன்னால அப்படிங்கிற போது அதுல நடுவில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியும் இருக்கு. அதுதான் சேர்த்து சொல்றேன். திமுக ஆட்சியில ஒரு ஆரோக்கியமான விவாதங்களை நடத்திருக்கு, ஆரோக்கியமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோங்கிற நம்பிக்கையோட இருக்கிற நீங்களாவது அதை நேரடி ஒளிபரப்புக்கான முன் முயற்சியை எடுத்திருக்கலாமே. ஒரு பொதுநல வழக்கு இப்போ டெக்னிக்காலிட்டி ஒன்று இருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய விஷயம் வேறு, அது நீண்ட நாட்களாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்றாலும் கூட அது கூட 10 வருஷமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்பொழுதுதான் நமக்கான அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இங்க ஊடகங்களினுடைய அதிகப்படியான நீங்க டெக்னிக்காலிட்டி அதிகமாக வளர்ந்திருக்கிற காரணம் கூட நம்ம எடுத்துக்கலாம். எல்லாவற்றும் சட்டப்பேரவை தொடங்கப்பட்ட காலத்திலே நீங்கள் ஏன் ஒளிபரப்பவில்லை என்று கேட்பதை போல் இருக்கிறது. இல்ல அப்படி கேட்கல. இல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன். சரி, நான் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவரிடத்தில் நான் வேண்டுகோள் வைத்தேன், திமுக தலைவரிடத்தில். ஆனால் அந்த வேண்டுகோள் நிறைவேற்றப்படவில்லை. இங்கு நண்பர் வழக்கறிஞர் ஜெயராஜ் அவர்கள் சொல்லட்டும், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்வோம் என்பதை சொல்லி அவர்கள் செய்வார்கள் என்ற உறுதியை இங்கு பொதுமக்களுக்கு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார். இவர் உறுதி கொடுக்க முடியுமா? இல்ல அரசின் சார்பில் எங்க தலைவருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஊடகத்தின் மூலமா எங்க தளபதிக்கு, எங்க தலைவருக்கும். அதாவது இப்ப நெருக்கடி வந்துருச்சு சார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் செய்கிற 110 விதியில மட்டும் ஜெயலலிதா அம்மையார் 234 திட்டங்களை அறிவித்தார். அதுல வெறும் 27 திட்டங்களுக்கு மட்டும்தான் ஜியோ போட்டிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் 110 விதியில அவசரத்திற்கு பயன்படுத்தி அந்த விதியில 4 வருஷமா அவர்கள் அறிவித்த எந்த திட்டத்தையும் செயல்படுத்தல. இப்ப இந்த நாட்டு மக்களுக்கு தெரியல. இந்த பொருள் இருக்குல்ல, இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற பொருள்ல அந்த சிக்கல் எதுவும் இல்ல. அவங்களுடைய 110 அறிவிப்புகள் அனைத்தும் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிடுச்சு.
இல்ல ஆளும் தரப்புல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்தாலும் அது ஒளிபரப்பாயிடுது. அதுல ஒண்ணு சிக்கல் இல்ல. ஆனா அதற்கான எதிர்வினை என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிந்து கொள்ள முடியல. நீங்க சொன்ன திட்டங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் துரைமுருகன் பலமுறை பேசியிருக்காங்க. அதை ஏன் ஒளிபரப்புல? அப்ப 110 திட்டத்தில் நீங்கள் பணம் பல விஷயங்களுக்கு திரும்ப சரண்டர் பண்ணிருக்காங்க. ஒரு ஆண்டிற்கான ஒதுக்கப்பட்ட பணத்தை திரும்ப சரண்டர் பண்ணிருக்காங்க. ஆதி திராவிடர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதையெல்லாம் சட்டமன்றத்தில் அண்ணன் துரைமுருகன் பேசுகின்ற பொழுது அதை ஏன் ஒளிபரப்பவில்லை? அப்பொழுது நீங்கள் ஃபண்ட்ஸை சரியா செலவு பண்ணல. இதுல ஆளும் கட்சியோ ஆளும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசோ இதுல பெருசா முடிவெடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. தன்னாட்சி அமைப்பான மாநில சட்டப்பேரவை தான் முடிவெடுக்கணுங்கிற கருத்தை நீங்க எப்படி பாருங்க? அது தமிழ்நாடு சட்டப்பேரவை என்பது ஒரு சட்டப்பேரவை செயலகம் என்பது தன்னாட்சி அமைப்பு தான். அதுல மாற்று கருத்து இல்லை. உதாரணத்துக்கு நான் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட எனக்கான கேள்விகளை தொகுத்து எடுக்க வேண்டும் அல்லது வேறு விதமான உதவிகள் வேண்டும் என்று சொன்னாலும் இந்த சட்டப்பேரவை அலுவலர்கள் செயலாளர்கள் உதவி புரிவார்கள். ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களும் குறிப்புகள் வேண்டும், பழைய நூலகத்திலிருந்து தனக்கான பழைய தலைவருடைய பேச்சு உரைகள் வேண்டும் என்றாலும் அதற்கு உதவி செய்வார்கள். அது அந்த அளவிலே தன்னிச்சையாக தான் செயல்படுகிறது. தன்னிச்சையான அமைப்பு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அரசு நினைத்தால் சட்டப்பேரவை தலைவர் தலைமையில் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சியினுடைய அவை முன்னவர் அனைவரும் ஒன்று கூடி இது இப்படி இருக்கிறது, நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்று இதை ஒளிபரப்பினால் மக்களுக்கு பயனளிக்கும் என்கிற ஒரு முடிவை எடுக்கின்ற போது நிச்சயம் அதுக்கு பேரவை அலுவலகம் தடையாக ஒருபோதும் இருக்காது. அதனால் அந்த காரணம் என்பதை காட்டிலும் நிச்சயமாக இதை ஒளிபரப்ப வேண்டும் என்கிற முடிவை தமிழ்நாட்டில் தனிப்பெரும் பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்துகிற மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த முடிவு எடுக்க வேண்டும். அவர் மனது வைத்தால், நீங்கள் ஏற்கனவே முகப்பிலே குறிப்பிட்டது போல் மனது வைத்தால் நிச்சயம் மார்க்கம் உண்டு, நிச்சயமாக அது நிறைவேறும். இல்லை, இவங்க சொல்ற காரணம் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொருள் வசதி இல்லைன்னு சொல்றாங்க. அது சுத்தமா ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டேன். விளம்பரத்தை குறைக்கலாம் சார். நீங்க எத்தனை பக்கமா விளம்பரம் கொடுக்குறாங்க, அதை குறைக்கலாம்ல. விளம்பரங்களை குறைத்துட்டு இதை மாதிரி மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யலாம்ல. இப்ப மக்கள் நல பணியாளர்கள் மீது போடப்பட்ட உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குல உயர்நீதிமன்றம் சொல்ற ஆணையை திரும்ப 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 அப்பீல் போறாங்க. எத்தனை கோடி வழக்காக செலவு பண்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் வச்சு வாதாடுறாங்க. 13,000 மக்கள் நல பணியாளர் நடுத்தல நிறுத்துறதுக்காக காசு வரி பணத்தை செலவு பண்றீங்கல்ல, இதுக்கு செலவு பண்ணலாம்ல. தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்ப முடியாது அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு மாறாக ஒளிபரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுங்க திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. ஆளும் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வேல்முருகனும் சொல்றாரு. நீதிமன்றமும் நிதிநிலை சரியில்லைன்னு அவங்க சொல்றத விரிவான பதில் மனுவாக தாக்கல் செய்யுங்க, மீண்டும் தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்குது. 22ஆம் தேதி மறு விசாரணையும் சொல்லியிருக்கிறாங்க. இடைத்தேர்தலுக்கான வெற்றி பொது தேர்தலுக்கான முன்னோட்டம்னு ஜெயலலிதா சொல்லியிருப்பதன் மூலம் அவர் தனக்குத்தானே ஆறுதலும் பாதுகாப்பும் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி நேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. 2 விஷயம், இடைத்தேர்தல் வெற்றி பொது தேர்தலுக்கான முன்னோட்டமா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு கருத்து தான். கடந்த 2 பொது தேர்தலுக்கு முன்பும் நடந்த இடைத்தேர்தலில் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு வெற்றியையும் பொது தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு தோல்வியையும் கொடுத்ததை கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால அது இப்பவும் பொருந்துமா பொருந்தாதாங்கிறது விவாதத்துக்குரிய விஷயம். அதனாலதான் அது விவாதத்துக்குரிய விஷயம்னு சொல்றேன். இப்ப பொருந்துமா பொருந்தாதாங்கிறத நீங்க சொல்லுங்க. ஜெயலலிதா தனக்குத்தானே ஆறுதலும் பாதுகாப்பும் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு கலைஞர் சொல்றதனுடைய பின்னணி என்ன? ஆறுதல் தேடிக்கொள்கிறாருன்னோ, ஆறுதல் தேட வேண்டிய அவசியமோ, பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியமோ இப்ப என்ன இருக்கு அப்படிங்கிறது புரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவருடைய இயலாமை அல்லது எதிர்காலத்தில் தமக்கான வாய்ப்பு கிடைக்காது என்பதற்கான அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடும் அந்த எரிச்சலுடைய வெளிப்பாடும் தான் அவர்கள் எரிச்சல் கோபம் வருகிறது என்ற வார்த்தைகளை எல்லாம் இதில் பயன்படுத்தியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவங்க மிக தெளிவாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக தாம் செய்த நலத்திட்டங்களுக்காக, தாம் செய்த மக்கள் நல பணிகளுக்காக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த இடைத்தேர்தலில். அதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலும் தருவார்கள் என்கிற நம்பிக்கையை முதலமைச்சர் பெறுவதோடு மட்டுமல்ல, தன்னை நம்பி இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அதனுடைய தொண்டர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான அந்த அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சருக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்ற அமைச்சர்களுக்கு இருக்கா? அவர்கள் பிரச்சாரம் செய்யும் விதம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான புகார்கள் ஏன் வருது? இல்ல, அப்படி நீங்க பார்க்க போனா இப்ப திருமங்கலத்துல என்ன நடந்துச்சு?
இப்போ மாண்புமிகு திமுகவினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த தேர்தல் அமைச்சர் படைகள் அங்கே போயிருந்தாங்க, இத்தனை அமைச்சர்கள் ஏன் போனாங்க, இத்தனை எம்எல்ஏக்கள் ஏன் போனாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். கடந்த இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற போது 2011 அந்த பெண்ணகரம் இடைத்தேர்தல் வந்தது. அன்றைக்கு நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த பெண்ணகரம் தொகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவராக இருந்து ராமதாஸ், அன்புமணி, ஜி.கே. மணி, குரு உள்ளிட்ட அனைவர்களுக்குமான அந்த தேர்தல் பணிக்குழு தலைமையேற்று நான் தான் நடத்தினேன். அங்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களும் இங்கு தெருவில் ஓடினார்கள் என்று சொன்னார்கள். அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள், மேயர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வீடு வீடாக ஓட வைத்தார் திமுகவினுடைய தலைவர் அவர்கள். ஆக ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் அவர்களை அன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைமை அமைச்சராக பார்க்காது, தன் கட்சியினுடைய மாவட்ட செயலராக மாநில நிர்வாகிகளுக்காகத்தான் பொறுப்பை அளித்து கிராம வாரியாக 10 ஓட்டுக்கு ஒருவரை அவர்கள் நியமனம் செய்தார்கள். நாங்கள் 5 ஓட்டுக்கு ஒருவரை நியமனம் செய்துதான் அன்றைக்கு மிகப்பெரிய திமுகவையும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை விட திமுக வெற்றி பெற்றது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி 43,000 வாக்குகளை பெறுவதற்கு காரணமாக அன்றைக்கு நான் இருந்தேன். அது அனைத்து ஊடகங்களும் கூட எழுதின. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு திமுக செய்த போது இதே இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்து இன்றைக்கு இவர்கள் மீது சொல்கிற இதே குற்றச்சாட்டு அன்றைக்கு திமுக மீது சொல்லப்பட்டது, திருமங்கலத்தில் சொல்லப்பட்டது. ஆக தான் செய்கின்ற போது சரியானதாகவும் அதையே மற்றவர்கள் செய்தால் அவர் தவறு என்பதும் அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பதும் அதற்கு வேறு விதமான தனக்கே உரிமை புலமை வந்த தமிழை கையாளுவது என்பது அது கலைஞருக்கே உரிய கலை. ஜெயராஜ் அவர் சொல்லக்கூடியதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அவரு அண்ணன் எப்படி திருமங்கலத்தையும் ஆர்கே நகரையும் ஸ்ரீரங்கத்தையும் ஒப்பிடுறாருன்னு எனக்கு தெரியல. அமைச்சர்கள் வேலை பார்த்தாங்க என்பதற்காக இப்படியெல்லாம் வேலை பார்த்தார்களா என்பதுதான் கேள்வி. இப்பொழுது சைதாப்பேட்டையிலிருந்து வந்தவர் ஒருத்தரும், திருவொற்றியூரை சேர்ந்த ஒருத்தரும், சேத்துப்பட்டு கவுன்சிலர் ஒருத்தரும், சேப்பாக்கம் மகளிர் அணி ஒருத்தரும் எப்படி ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்து கையை காமிச்சாங்கன்னு இன்றைக்கு பத்திரிகைகள் புகைப்படத்தோட வெளியிட்டு இருக்கு. பூத் கேப்சரிங் என்பது எலக்ட்ரானிக் மிஷின் ஓட்டு வந்ததுக்கு பிறகு நடைபெற்றதாக எனக்கு தெரியல. ஆனால் எலக்ட்ரானிக் மிஷின் வந்ததுக்கு, ஓட்டிங் மிஷின் வந்ததுக்கு பிறகும் பூத் கேப்சரிங் ஆர்கே நகர் நடந்திருக்கு. ஸ்ரீரங்கம் தேர்தலில் வந்து முதலமைச்சர் நின்ற தொகுதி தான், அவர் முதலமைச்சர் அங்க நிற்கல. ஆனாலும் அப்பொழுது எப்படி கடுமை காட்டப்பட்டது தேர்தல் ஆணையம்? 87 புகார் கொடுத்தோம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. ஒரு புகார்ல கூட ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் நடவடிக்கை எடுக்கல. அதனாலதான் துஷ்டனே தூர போன்னு சொல்லி நாங்க வந்து வெளியில வந்தோம். இப்ப அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் வேலை பார்க்கறாங்க என்பதற்காக இப்படி இவ்வளவு தூரம் வேலை பார்க்கலையே யார்? இவ்வளவு மோசமான நடத்தையில் யாரு? இவங்க வந்து ஒரு பத்திரிகையில வந்த செய்தியை சொல்றாங்க. இந்த பத்திரிகையில் வந்த செய்தியை அங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களோ இல்ல வேற யாருமே ஒரு ஆதாரப்பூர்வமான சாட்சிகளோடு தேர்தல் ஆணையத்தில் இதுவரையில் எந்த புகாரும் வரவில்லை என்று இன்றைக்கு பத்திரிகையில் தேர்தல் ஆணையர் அவர்கள் தன்னுடைய நான் சொல்றேன், பத்திரிகையில் வந்த செய்திகள் இது ஆர்கே நகர் பூத்துல இந்த பூத்துக்குள்ள நடந்த சம்பவமாகவோ அல்லது அவர்கள் பூத்துக்குள்ள போட்டுட்டு வந்த பூத் எண்ணோட ஆர்கே நகர் தொகுதி என்ற பெயர் இடம்பெறக்கூடிய ஆவணங்களோடு அந்த புகைப்படத்தில் எந்த செய்தியும் இடம்பெறவில்லை. இன்னைக்கு அதிமுக நான் சொல்லிடுறேன், அதிமுக இன்றைக்கு வெளியே அவங்க சொல்ல வர்றது, நாங்கள் பொதுமக்களை சந்தித்தோம், பொதுமக்களிடத்திலே வாக்கு கேட்டோம், பொதுமக்களுக்கு எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கு குறைந்தபட்சம் என்னுடைய கணிப்பு 50,000 வாக்காளர்கள் அங்கு இருந்தார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1,50,750 ஓட்டுகள் கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை நம்பியிருக்கிற அந்த தொண்டர்களுடைய வாக்குகளும் சேர்த்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுந்திருக்கிறது. அவர் கையில வச்சுக்கிட்டு ஆவணத்தோடு சொல்ற அதே ஜூனியர் விடம் தான் இந்த தேர்தலில் ஆர்கே நகர் வாக்காளர்களுக்கு நோ மணி என்று கட்டுரை எழுதியிருக்கிறது. பணம் தராமல் தமிழ்நாட்டுடைய இடைத்தேர்தல் வரலாற்றில் நடைபெற்ற முதல் தேர்தல் இந்த ஆர்கே நகர் சட்டப்பேரவை தேர்தல் என்பதை பல்வேறு ஊடகங்களும் பத்திரிகைகளும் எழுதியிருக்கின்றன. எந்த ஒரு இடத்தில் கூட வாக்காளர்களுக்கு பணம் தந்து பிடித்ததாக கையங்கலமாக ஒப்படைக்கப்பட்டதாக ஒரு வழக்கு கூட இல்ல. திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் பல்வேறு சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அது நடந்திருக்கு. கையங்கலமா பல லாரிகள் வேட்டி சரக்கு பிடிச்சா பணத்தை அப்படியே பிடிச்சி வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன். இவங்க ஆர்கே நகர்ல இட்ஸ் கிளீன் இன் ஆர்கே நகர்னு சொல்லி எழுதுறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஜூனியர் உடன் பத்திரிகை மத்தியானம் வரைக்கும் 12 மணி வரைக்கும் வந்து 50% கூட வாக்குப்பதிவு எட்டல. திடீர்னு வந்து எப்படி வந்து 74% வாக்குப்பதிவு வருது. 181வது பூத்துல வந்து வாக்காளர்களை விட அதிகமா ஓட்டு போட்டு மறுதேர்தல் நடக்குது. ஒரு முதலமைச்சர் நிற்க தேர்தல்ல இவ்வளவு பெரிய குளறுபடிகள் நடந்தா தேர்தல் ஆணையம் என்ற ஒரு ஆணையம் எதுக்கு? நான் என்ன கேட்கிறேன், நீங்க அறிவிக்கப்பட்டது அறிவிச்சிருங்களா, பேசாம அறிவிச்சிருங்களா, ஏழை விட்டு அறிவிச்சிருங்களா, யார் ஏழை எடுக்கிறாங்கன்னு சொல்லி பரவாயில்ல சொல்லிட்டு இருக்காங்க எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும்.
மாலையில் அதிகமாக வாக்குப்பதிவு வருது, 60% தான் பதிவா இருந்துச்சு மதியானம் 3 மணி வரையில, 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள 75%, 25% எப்படி ஆச்சுனாங்க? தமிழ்நாட்டினுடைய தேர்தல் கால வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். மாலை நேரத்தில் இந்த சராசரி 20% 30% வாக்குகள் பதிவாவது என்பது எல்லா இடைத்தேர்தல்களும் உண்டு, எல்லா பொது தேர்தல்களும் உண்டு. மாலை நேரத்தில் வெயில் தகுந்த பிறகுதான் சில வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, காலையில பணிக்கு போயிட்டு மாலை நேரத்தில் வந்து வாக்களிப்பாங்க. கிராமப்புறங்களில் இதேதான். இது எல்லா ஸ்ரீரங்கத்தில் நடந்திருக்கு, பெண்ணகத்தில் நடந்திருக்கு, திருமங்கலத்தில் நடந்திருக்கு. கடந்த கால அதிமுக திமுக எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் பொது தேர்தலில் கூட நீங்கள் வாக்கு சதவீதத்தை மதியானம் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். மாலை நேரத்தில் வாக்குப்பதிவு ஆவது என்பது இயற்கையான ஒன்று. அனைத்து புள்ளிகளும் நீங்க எடுத்து அபரிதமான வந்து வாக்குப்பதிவு அதிகரிக்குது. இது வந்து சந்தேகத்துக்குரிய இடம் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, நீங்க அதை நிரூபிங்க, முகாந்திரம் இருக்கா இல்லையா? நிரூபிங்க, தேர்தல் புகார் செய்து வழக்க தொடங்க, உச்சநீதிமன்றத்துல உயர்நீதிமன்றம் வழக்க தொடங்க. வேண்டாம் நான் சொல்றேன். இதே ஜெயலலிதா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் உதயசூரியன் போடுது, பத்தா நமக்குன்னா விழுதுன்னு சொல்லி டெல்லி வரைக்கும் போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க இல்லையா? நான் கேக்குறேன். இப்ப நாங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு ஒரே குற்றச்சாட்டு. அது எப்படி ஒரு அரசியல் குற்றச்சாட்டோ அதே மாதிரி அரசியல் ஆதாயத்துக்கான ஒரு குற்றச்சாட்டோ அதே மாதிரி தான் இப்ப நீங்க ஒரு ஒரு இடத்தையும் ஆதாரத்தோடு நான் கேக்குறேன். 70 தேர்தல் ஆணையம் வந்து கூப்பிட்டப்ப வரல, ஜெயலலிதாமே வரல. ஏன் வரல? புகார் கொடுத்தாங்கல்ல, புகார் நாங்க நிரூபிக்கணும். தேர்தல் ஆணையம் ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டப்ப வரல. வந்தாங்க கேளுங்க. இப்ப நான் கேட்பது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த தேர்தலில் வந்து இவ்வளவு பெரிய முறைகேடுக்கு அவசியம் என்ன? நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? நீங்க தான் வெற்றி பெற்று களத்துல யாருமே இல்ல, ஆளே இல்லாத டீ கடையில எதுக்கு யாருக்குப்பா டீ ஆத்துறீங்க? அதுதான் நாங்க என்ன சொல்றோம், நீங்கள் வந்து செய்த இந்த விஷயத்தை தொடர்ந்து வருவதற்கான தலைமைகள் உங்களுக்கு உங்க கட்சிக்கு இல்ல. எப்படி வருவாங்க? நீங்க எப்படி வருவாங்க? இதே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அப்ப நீங்க 5 முறை போன முறை அதிமுக புறக்கணிச்சது. இல்ல 5 முறை வந்து 5 முறை, ஒரு முறை இல்ல, இது 5 இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சது. தமிழ்நாட்டில் அத கேட்டா வேல்முருகன் கேட்கல. இல்ல தமிழ்நாட்டில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கு தனக்கு இருக்கிறது என்பதை ₹1 கூட வாக்காளர்களுக்கு பணம் தராமல் நடந்தேறிய தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த சாதனை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எரிச்சல் அடைகின்றவர்கள், இதில் கோபப்படுகின்றவர்கள், இதில் எங்கேயாவது ஒரு குற்றம் சொல்ல வேண்டும் என்கிற அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்படுகிற குற்றங்களை வேல்முருகன் நீங்க வந்து அவர் சில புகைப்படங்களை வந்து ஊடகங்கள்ல வந்தது நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போங்கன்ற அந்த லொகேஷனை வச்சு கண்டுபிடிச்சிட முடியாதா? அவங்க சொந்த ஊர்ல எடுத்த படத்தை வந்து இப்ப போடுறாங்க. அவங்களே வந்து உள்ளாட்சி தேர்தலில் கடந்த கால தேர்தலில் போட்டு வெளியே வந்து காட்டப்பட்ட புகைப்படமா கூட அது இருக்கலாம். அது வந்து ஆர்கே நகர்ல தான் இவங்க போட்டு வந்து வெளியே கண்டுபிடிச்சு நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு போங்க, அதை தீர்ப்பு அவங்க தலைவருவாங்க. இப்ப பெங்களூர் வழக்கினுடைய தீர்ப்பை தலைவன் நீங்க ஏற்றுக்கொள்ளலையா? நான் நிரபராதி என்று நிரூபித்து அதே நீதிமன்றத்தின் மூலம் தான் நான் மீண்டும் பணியாற்றுவேன் என்று அந்த உறுதியோடு இருந்தார்கள். நீதி கிடைத்து வெளியே பணியாற்றாங்க. ஒரு பொது தேர்தல் முடிந்த உடனே போட்ட வழக்குக்கான தீர்ப்பு அடுத்த தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் கூட வர்றதில்லை. இப்ப இந்த இன்னும் ஒரு 9 மாசம் தான் இருக்கு. அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இல்ல, அது வந்து நீதித்துறையினுடைய பல லட்சக்கணக்கான வழக்குகள் குவிந்து கிடக்கிற காரணத்தினால நீதித்துறை விரைவுபடுத்துங்க, நீதிபதிகள் மத்திய அரசு அதிகமா நியமிக்கட்டும். நான் கேட்பது என்பது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இவர் சொல்லுகிற இதே ஊடகங்கள் தான் இன்றைக்கு அப்படி எழுதியிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எங்கேயாவது ஒரு தொகுதி என்ன நடந்துச்சு? இந்திரா காந்தி அம்மையாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, அந்த நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு. அப்ப என்ன காரணம் சொன்னாங்க? பிரதமர் அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் அங்கே போய் வேலை பார்த்தாங்க, ஒரு மாநகராட்சியினுடைய அலுவலக இடத்தை தேர்தல் அதிகாரியே ஒரு அதிகாரி ஏசி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து வேலை பார்க்கிறார். அதிமுக கரவெஸ்ட் கட்டிட்டு செய்தித்துறையின் செயலாளர் வந்து முதலமைச்சர் வேட்புமனு தாக்கல் பண்றப்ப வராரு. முதலமைச்சர் வேட்புமனு தாக்கல் பண்றப்ப ஏசி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நடைபாதை வச்சாங்க, நான் அதை குறை சொல்லல, அவங்களால நடக்க முடியாது, நடைபாதை வச்சுக்கங்க. ஆனா 3 ஏசி வைப்பதும் புதிய டேபிள் வைப்பதும் அதுக்காக செய்தித்துறை அதிகாரிகள் அங்கே வந்து நிற்பதும் இதெல்லாம் வந்து யாருக்கும் நடக்காது. அதிகார துஷ்பிரயோகம் என்பது ரொம்ப மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஆர்கே இடைத்தேர்தல் நிரூபிச்சிருச்சு. நான் இன்னொன்று அண்ணா நாளைக்கு அவரும் சட்டமன்ற தேர்தலில் நிக்க போறாரு. நான் கேட்பது, தேர்தல்கள் ஜனநாயக முறையில் இப்பொழுது இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த பொழுது 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேல திருவண்ணாமலை தொகுதியில் குரு அவர்களை தோற்கடித்தோம். அதே போல வந்து இன்றைக்கு இதோட பெரிய சாதனை பொது தேர்தல் நீங்க ஒரு சட்டமன்ற 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது இது முதல் முறை. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு உங்களுக்கு எதுக்கு அவசியம்ன்ற நான்
நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, வெற்றி பெற போறீங்க, வெற்றி பெற்றுட்டீங்க, இது என்ன உங்களுக்கு அவசியம்ன்ற நான் நீ தமிழ்நாட்டில் 2006 இருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா இடைத்தேர்தல்கள்லையும் ஆளும் கட்சி தான் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது வரலாற்றில் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒட்டி வந்த பிற மாநில இடைத்தேர்தல்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அதனால இதுல குறிப்பிட்டு இந்த 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வேணா நீங்க டிஸ்பியூட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அது இல்லாமல் இருந்தாலும் அவங்க தான் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய விஷயம் தானே. அதனால அதை பற்றி நம்ம பேசுறதுல பெரிதாக பொருள் ஆட்சிக்கு வந்தாங்க. சரி, இப்போ இப்போ வந்து 2006 தேர்தலுக்கு முன்னால காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல்கள்ல அதிமுக தான் வெற்றி பெற்றது. 2006 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. 2006 to 2011 திமுக ஆட்சியிலேயும் இடைத்தேர்தல் எல்லாத்திலையும் திமுக தான் வெற்றி பெற்றது. ஆனா 2011 பொது தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. இது முன்னோட்டமாக கருதலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இப்போ வந்து சேஞ்ச் என்ன மாறி இருக்குது, அப்படி என்ன சேஞ்ச் என்ன நடந்திருக்குது? இல்ல, நீங்க அதை பார்க்கணும். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்சியாகவும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாகவும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அளவுக்கு இன்றைய அரசியல் சூழலில் மக்களோடு பயணித்து மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை இல்லை என்பது நான் மட்டும் கூறவில்லை. அனைத்து பத்திரிகைகளும் அரசியல் நோக்கர்களும் ஆய்வாளர்களும் எழுதுகிற செய்தி. இன்றைக்கு அது இல்லைங்கிற முடிவுக்கு பொது தேர்தலில் தலைமை, நான் ஒரு கட்சியினுடைய தலைவர், நான் வந்து இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறேன், நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கையின் மூலமாக என்னை தாங்கி நிற்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியை ஒரு கட்சியின் தலைமை சொல்வார்கள். உலகத்தின் எத்தனை நாட்டு விடுதலை போராட்டத்திற்கு போராளிகள் தலைமையேற்று நடத்தியிருக்கிற தலைவர்கள் இந்த போரில் நாம் வெற்றி பெற வேண்டும், நாம் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு வீரனும் களமாற முடியும். இல்ல 2011 நம்ம தோத்துருவோம், இந்த தேர்தல் தான் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு கட்சி தலைமை சொல்ல முடியும். அவருடைய கட்சி தலைமை அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் இந்த தேர்தல் நமக்கான முன்னோட்டம், 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற வரலாற்றில் இதுவரையும் எந்த ஒரு அரசியல் கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறவில்லை, நமக்கு அந்த மக்கள் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள், ஆக இதை நாம் முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு 2014 களமாட வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அதன் ஊடாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு தருகிறார்கள். இது என்ன தவறு இருக்கிறது? அதாவது இதுல தவறு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் எப்படி நினைக்கிறேன்னா, அரசியல் அதாவது இப்போ சூழ்நிலையே இல்லைன்னு அவர் எப்படி சொல்றாரு, மக்கள் பார்த்து எடுக்கிற முடிவு தான். இப்பொழுது வந்து இன்றைக்கு ஊடகங்கள் வெளிவருகிற கருத்து கணிப்பில் அத்தனையிலையும் வந்து திமுக வந்து இன்றைக்கு முன்னிலையில் இருக்கிறது. புதிய தலைமுறையினுடைய எல்லா கருத்து கணிப்பிலும் இன்றைக்கு ஆளுங்கட்சியின் மீது இருக்கிற கோபம் தெரிகிறது மக்களுக்கு. புதிய தலைமுறையினுடைய எல்லா ஊடகங்களும் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு மக்கள் என்ன நினைப்பாரு அதுதான், மக்களாட்சி தான் இங்க நடக்கிறது. அடுத்த ஆட்சி யாருக்கு, அடுத்த ஆட்சியில யாருக்கு வாக்களிக்க போறீங்கிற மாதிரி கருத்து கணிப்புகளை ஒட்டித்தானே, எல்லாமே ஒட்டித்தானே, ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் நடக்கிறது. பிரச்சனைகளின் அடிப்படையில் தான், ஒரு பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் தேர்தல் முடிவுகள் வரப்போகிறது. பிரச்சனை முதல் நாள் பிரச்சனையில ஒரு தேர்தல் ஆட்சி மாற்றம் நடைபெறுகிறது. 96 இருந்து 2001 வரைக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. உழவர் சந்தை, சமத்துவபுரம், அனைத்து திட்டங்கள், அதுல ஒரு குற்றச்சாட்டு கூட அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக மீது சொல்ல முடியல. 2001 அதிமுக ஆட்சி வந்துச்சு. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? நாட்டுல பணப்புழக்கம் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தை வைத்து திமுகவை தோற்கடித்தார்கள் மக்கள். ஆக காரணம் என்பது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், மக்களின் மனநிலை பொறுத்து தான். இங்கே வந்து நிச்சயம் மாற்றம் உண்டு, அந்த மாற்றம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மக்கள் இன்றைக்கு ஒரு இடத்திலும், இன்றைக்கு பேருந்திலும், பார்க்ல, பீச்ல, எல்லா இடத்திலும் மக்கள் பேசுறாங்க, இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும், மக்கள் விரோத ஆட்சி தூக்கி எறியப்படுவது உறுதி. திமுக நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். வேல்முருகன் அவர் இறுதியாக மிகப்பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்பிக்கை வைப்பதற்கும் சொல்லுவாங்க, கற்பனை காண்பதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையிலிருந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஊழல் என்று இந்திய அளவிலே பேசப்படுகின்ற ஸ்பெக்ட்ராம் ஊழலிருந்து தற்போது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழல்கள், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய கட்சி, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் கூவி திமுகவின் தலைவர் அவர்கள் அழைத்தார்கள், கூட்டணிக்கு வாருங்கள் என்று, பல்வேறு கட்சிகளை ஆதரியுங்கள் என்று, பொது வேட்பாளராக அறிவியுங்கள் என்று. ஒரு கட்சிகள் கூட இன்றைக்கு அவருக்கு பின்னால் செல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. காரணம், இன்றைக்கு பொதுவாக தமிழ்நாட்டு மக்களிடத்திலும் அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் திமுக இன்றைக்கு தற்போது இருக்கிற அரசியல் சூழலில் மீண்டும் தமிழ்நாட்டை ஆளுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, அதற்கான சூழல்களும் இல்லை. அதனால் நாம் அவரோடு சேர்ந்து நாமும்
தோல்வி தழுவ வேண்டாம் என்கிற அடிப்படையில் சேரவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறார்கள், தொண்டர்கள் செல்வாக்கோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஆர்கே நகர் இடத்துல ஒரே ஒரு சாட்சி, திமுகவையோ இல்ல டெல்லியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசையோ எந்தவித ஒரு விமர்சனம் முன்வைக்காமல் தான் இந்த தொகுதிக்கு செய்ததும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ததையும் சொல்லி தன் சாதனைகளை சொல்லியே வாக்குகளை கேட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் கருதுகிறேன். நம்பிக்கை குறித்தோ இவர்களுடைய கருத்தை குறித்தோ வேட்பாளருக்கு பூத் அமைப்பதற்கு இடம் கூட கொடுக்காமல் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதையும் சேர்த்துக் கொள்ளணும். அண்ணன் சொன்ன அந்த குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றேன்னா, 50 ஆண்டு காலம் தமிழக அரசியலை தன்னை சுற்றி இயங்க வைத்தவர் கலைஞர். அவருக்கு தெரியும் எப்பொழுது எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும், எப்படி தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்று. திமுக வலிமையோடு இருக்கிறது, வலிமையாக சந்திக்கும். தேர்தல் தான் அதுக்கு முடிவு சொல்லும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.